2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 50 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் வீடியோவில் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து 51 கொஷின்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, பல மொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷானாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வந்து வெந்நீரானாலும் நெருப்பை வந்து அணைக்கும். கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி, பிறையை கண்ட மாதிரி. கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீலை தரும். இணை மோனையை கண்டறிக. கடிந்தோரார் அப்படின்றது வந்து இணை மோனை வந்து சொல்கிறாங்க. எதுக்கையை கண்டறிக. சிறுக்கி மருங்கு அப்படின்றது வந்து எதுகை மோனையாக வந்து அமைது. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு செய்தி தொடராக தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். எளிதில் பொருள் விளக்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்கை சொல் என்பது யாது? இயற்சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது ஏது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. எதிர்மறை வினையெச்சம். பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொருட்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்காலி, புத்தகம். இடப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர், நாமக்கல். காலப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலை. சினைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம், கை. அடுத்த கொஸ்டின், தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதி திண்ணை, தங்கம், துணை, தாளப்பால், தீது. இதில் வந்து அகர வரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கை, தாழ்பால், திண்ணை, தீது, துணை அப்படின்னு வந்து நம்ம வந்து வரிசையை எழுதணும். சரியான அகர வரிசையில் தேர்ந்தெடுத்து. அடுத்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உழவு, ஏர், மண்ணு, மாடு. இதுதான் கரெக்டான ஆன்சர். நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று தேர்ந்தெடுக்க. நடந்தான் அப்படின்றதான் வந்து வினைமுற்றை தேர்ந்தெடுக்கிறது. சான்றோர் பாலர் ஆவ. சாலார் பாலார் ஆகுபாவே. இது வந்து இந்த நூல் வந்து எந்த இதில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிய. மணிப்பூர் என்பது பொருந்தா சொல். வில் வேன் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லி கண்டறிக. எருது அப்படின்றது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்காலமிடும். அங்கை. சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் + கை என்பது வந்து அங்கை என்று ஆன்சர். வலுவூர் சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்கச் சுவற்றில் எழுதாதே. பக்தி சுவைநனி சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இவ்வையகம் என பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நால்வரு மாதவாய் குயகுனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுவது. நாட்டுப்புற பாடல். ஏன்னா வந்து எழுதப்படாத பாடல்னு சொல்கிறாங்க. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்ற நூல் தேம்பாவணி.
மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியுடைய பாட்டுடைய தலைவன் வந்து சுசைமா முனிவர். தேம்பாவணியுடைய பாட்டுடைய தலைவன் சுசைமா முனிவர். இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க. அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூறுகளில் எது சரியானது? ஸோ அகநானூறு வந்து 8 தொகுதிகள் என்று கரெக்டான ஆன்சர். இந்நூலினை நெடுந்தொகை என்று அழைப்பர், கரெக்டான ஆன்சர். இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று, தவறான ஆன்சர். புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது வந்து சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து பி ஆன்சர். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகன். மையோ மகராதோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பாதோர் அழியா அழகுடையான் என வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறள் இல்லாத தில்லை டேஷ் திருக்குறளுக்கு போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? கந்த கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. திணையளவு போத சிறுபுல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை கண்க. கபிலர். காலந்தோன்றி முன்தோன்றி காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் யாது? பொருள் வெண்பாமாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது? மதுரை. உலக தமிழர்களிடையே தமிழ் உருவாக்கிய பெருஞ்சித்திரனது இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிற்று, தமிழ் நிலம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. சி. வை. தாமோதரன் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமா கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமா கலைஞர். பொறுத்துக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. தேவதுதும்பி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் டேஷ். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? ரா. ஆ. பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக் கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதனை தேடிக்கொண்டு போய் அலையாதே என அறிவுறுத்தியும் அறிஞர் யார்? மு. வா. ஸோ இதோட இந்த 100 கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இது கண்டினியூ நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.